இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திரிவேணி சங்கமம். இது எங்கே இருக்குது அப்படின்னா அலகாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு பேர் பிரக்யாராஜ் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் இருக்குங்க. இங்கே தாங்க கும்பமேளா வந்து நடந்துகிட்ருக்கு. மகா கும்பமேளா 144 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய சிறப்பான கும்பமேளா இதுதாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து என்ன நதினா யமுனா நதி. அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பக்கம் பின்னு கங்கை நதி. இது ஜாயின் ஆகக்கூடிய இடம். நம்ம தரையை தான் சரஸ்வதியாக சொல்லுவாங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடம் தான் திரிவேணி சங்கமம். 144 வருஷத்துக்கு ஒருக்கா மகா கும்பமேளா கொண்டாடுவாங்க. இந்த நேரத்தில் இங்கே குளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் போகுன்றது ஐதீகம். பார்த்திங்க அப்படின்னா இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா ஜனவரி 13ஆம் தேதியில் ஆரம்பிச்சிட்டாங்க மகா கும்பமேளா. எப்போ வரைக்கும் இந்த மகா கும்பமேளா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்குங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான இந்து மக்கள், சாதுக்கள், அகோரிகள் கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் சாதுக்கள்லாம் இருக்க மாட்டாங்க. இது எந்த இடம்னா நான் விஐபி என்ட்ரியில் வந்திருக்கேன். அதனால் அதிகபட்சமான நீங்கள் மக்களை பார்க்க முடியாது. நீங்கள் மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரையோரம் பார்த்தீங்க அப்படின்னா குவியலாக இருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம அப்பன் ஈசனோட அருள் கிடைக்க வேண்டிக்கிறேன்.